ஏசாயா 45:22 சொல்லுது, பூமியின் சகல குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், வேற தேவன் இல்லை என்று. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, வானத்தின் கீழே பூமி மேலே ரட்சிக்கப்பட இயேசு நாமமல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, அன்றை நீரே தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பெனகன ஹள்ளி இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ள கத்த கொண்டு வரும்படியாக ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த பெனகன ஹள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா முழங்கால முடங்க, எல்லா நாவோ நீர் தேவன் என்று அறிக்கையிட உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பெனகன ஹள்ளிக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பெனகன ஹள்ளியில கர்த்தாவே தேவரே, பிசாசினால் கட்டப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே, பாவங்களில் சாபத்தில் மூட நம்பிக்கையில் வாழுகிற எல்லா ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி, இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்னீரே. ரத்தத்தினால கழுவுங்கப்பா என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாழ இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உங்களால் முழங்காலில் நிற்க முடியலன்னா எழுந்து நின்றுக்கங்க. ஆனால் யாரும் தயவு செஞ்சு உக்காந்துக்காதீங்க. நீங்கள் ஒருத்தர் உக்காந்தா எல்லாம் அப்படியே பின்னால் ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து உக்காந்துருவாங்க. இது என்னை கேட்டாங்க, உங்கள் சபையிலெல்லாம் முழங்கால நின்றுச்சோம். நான் சொன்ன வந்து பாருங்க, பொடி போட்டு எல்லாம் நிற்கிது அப்படின்னு. அல்லேலூயா. ஆகையால் கண்டிப்பாக முழங்கால நிற்கும்போது குதுங்கால ஜெயத்தை தருவார். ஏன்னா இது நம்மால் ஆவாது, ஆனால் தேவனால் ஆகும். ஆகையால் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஒசாத்திப்பு சந்திரா ஆண்டவர் அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ஆண்டவர் தொட்டு ரட்சிக்கும்படியாக, கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்து வழிநடத்தும் என்று பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு 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 சர்வ வல்லவரே, நன்றி கர்த்தா. வசத்திப்பு சந்திர வார்டுக்காக ஜெபிக்கிறையா ஆண்டவரே. இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறும்படியாக தேவன் உதவி செய்யுங்கய்யா. ஆமென் ஹல்லேலூயா. ரீ பாலாமா தீரா பாலாமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, வசாத்திப்பு சந்திர வாழில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தாவிலும், அன்று பாவத்திலும், குடியில், அன்று கஞ்சாவில், ட்ரக்ஸில், அன்று கத்தாவே பாவத்திலும் சாபத்திலும் அன்று ஜீவிக்கிற ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் சொன்னார். என்னாகமம் 11:23 என் கரம் குறுகி போகவில்லை என்று, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த வசாத்திப்பு சந்திர வார்டில் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆமென். எங்களை ஜமானே வசாத்திப் சந்திர வாழ இருக்கிற ஆண்டவரே, எல்லா சாபத்திலும் பாவத்திலும் அசுத்தாவின் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ஆண்டவனை தொடம்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது
மட்டுமல்ல அங்கே இருக்கிற பலவான அன்று எல்லா பிசாசுகள் இந்த வசா திப் சந்திரா ஜனங்க ரட்சிக்கப்படாதபடி தேவனை அறியாதபடிக்கு அங்கே காணப்படுகிற எல்லா அசுத்தாவின் பிடியில் இருக்கிற மக்களை ஜாதி வெறி மதவெறி ரத்தவெறி கொலவெறி அசுத்தாவிட எல்லா வல்லமைகளிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்று கர்த்தாவே சிவி ராமன் நகர் வார்டில் அன்று இருக்கிற எல்லா அன்று அந்த தொகுதியில் இருக்கிற ஏறக்குறைய அன்பான தேவச்சனமே 3 லட்சம் மக்கள் வரைக்கும் இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவ தம்முடைய ஆவியை ஊற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த நாளில் காந்தி நகர் தொகுதிக்காக ஜெபிப்போம். இந்த காந்தி நகர் தொகுதியில் அன்றைய வார்டில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சங்கீதம் 107:20 ஆண்டு சொன்னார், என் வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன் என்று. இந்த காந்தி நகர் தொகுதியில் அன்ற வார்டில் இருக்கிற எல்லா அன்ற கர்த்தா பாஷைக்கால ஜாதிக்கால தொட்டு ரட்சியம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மத்தேயு 8:8 100க்கு அதிபதி சொல்கிறான், அன்று நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்கார சுகமாவா. அன்று ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும். அதில் 13 சொல்லுது, அவன் விசுவாசத்தின்படி அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறா, பல நாளாக வியாதியாக இருந்தவன் உடனே சுகம் பெற்றிருந்தான். வேதம் சொல்லுது அந்நேரமே சுகம் பெற்றானா. ஆக இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்ய இந்த காந்தி நகர் வார்டில் இருக்கிற எல்லா மக்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் காந்தி நகர் வார்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையுமா தேவன் நீங்கள் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல அங்கே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட சந்திக்க ரட்சிக்க அன்று இயேசு தேவன் என்று அறிய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அங்கே இருக்கிற பலவான எபேசியர் 6:11-12 சொல்லுது, ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் இல்லை, அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வல்லமைகளோட வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியோடு என்று. ஆகியால் அன்று ஒரு வழியாக வர்ற பிசாசு 7 வழியாக ஓட அந்த காந்தி நகரில் கிரியை செய்கிற பலவான இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற எல்லா ஜாதி வெறி மதவெறி ரத்தவெறி கொலவெறி முழிவெறி இனவெறி பிடிச்ச எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளிடும்படியாக, எழுப்புதலை கட்டளிடும்படியாக, பின்மாறி முன்மாறி மலையை ஊற்றும்படியாக ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சிக்பெட் வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த சிக்பெட் வார்டில் இருக்கிற ஆண்டவரே மக்களை ரட்சிக்கும்படியாக பாருங்க. அங்கே எல்லாம் இருக்கிறவங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் மேனுங்க தான். அங்கே இருக்கிறவங்களாம் யாருங்க? பணக்காரங்க. வயிறு ரொம்ப இருக்குது, அவளுக்கு தேவன் தேவையில்லை. ஆனால் பரலோகத்துக்கு பணம் கொண்டு போக முடியாது, பரலோகத்துக்கு ஆத்மா மாத்திரம்தான் கொண்டு போக முடியும். ஆகையால் அந்த சிக்பெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பாஷைக்காரனும் இருக்கிறான். வட இந்தியாவில் இருக்கிறவனு நீங்கள் எல்லாம் எங்கே போய் பார்க்கலாங்க?
சிக்பேட்டில் போய் பார்க்கலாம். எல்லா ராஜஸ்தான்காரங்களை பார்க்கலாம், குஜராத்தியை பார்க்கலாம், யூபியில் இருக்கிறவங்கள பார்க்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். ஆகையால் அங்கே எல்லா ஜாதிக்காரனும், மராட்டிக்காரனும் இருக்கிறான், தமிழ்காரனும் இருக்கிறான், கன்னடிகா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். ஆகிய எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தேவன் கர்த்தர் என்று அறியும்படியாக 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவன் மகிமையின் சுவிசேஷத்தை அறியாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டுத்தனத்திலிருந்து ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா. சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தா சிக்பேட் வார்டில் ஆண்டு காணப்படுகிற ஆண்டவரே எல்லா பாஷைக்காரோ, ஜாதிக்காரோ, கோத்திரத்தாரோ கர்த்தர் தேவன் அன்று வேற தேவன் இல்லை என்று சொல்லி அன்று வானத்தின் கீழே பூமி மேலே இயேசு நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை என்று அறிய உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த ஜனங்களை ரட்சிக்கணும். எல்லா பாகால் தாகனுடைய வல்லமைகள்லேருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து தேவன் அவங்களை ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பெனிஃபிட் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் இருக்கிற மக்களை தேவன் தொட சந்திக்க ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீங்கள் மனம் அன்று இறங்கி இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது. பிரியமான மத்தேயு 9:36 வாசிச்சிங்கன்னா, மேய்ப்பனில் ஆடுகளை ஆண்டவராக இயேசு கண்டு அன்பால 38ஆம் வசனம் சொல்லுது, பிரியமான அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்ப எஜமான வேண்டிக் கொள்ளுங்கன்னு ஆண்டவரே இந்த நாளில் பெனிஃபிட் வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெனி வார்டில் காணப்படுகிற ஆண்டவரே குடியில் அன்று கர்த்தா பாவத்தில் அன்று சாபத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. அங்கே இருக்கிற எல்லா வியாபாரிகளை தேவன் தொடங்க சந்திங்க, ரட்சிப்புகளை கொண்டு வாங்க என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி அன்றைக்கு பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீர. அங்கே இருக்கிற எல்லா சுத்தாமுடைய கிரியைகளை கட்டுகிறோம். ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லாரையும் தேவன் சந்தியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி ராஜா, பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓக்லிப்புற வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 9:10 ஆண்டவராக இயேசு பிரியமானவளை இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தார் என்று. ஆகியால் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓக்லிப்புற வார்டில் ஆண்டு காணப்படுகிற குடியில், கஞ்சாவில், ரவுடிசமில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், சாபத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வர கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அங்கே இருக்கிற ஆண்டு கர்த்தா வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கிற ஜனங்களை அவருடைய கண்களை திறந்து ஆண்டவரே நீரே தேவன் என்று அறியும்படியாக உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல இந்த காட்டன் பேட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அன்று இந்த காட்டன் பேட்டில் இருக்கிற எல்லா அன்று கர்த்தாவே பாஷைக்கால ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தது போல 50 பேர் 45 பேர் 40 பேர் இந்த அழிக்காமல் இருப்பீரோ என்று சொன்னது போல இந்த காட்டன் பேட்டில் இருக்கிற ஜனங்க அழிந்து போகாதபடி எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே எங்களை ஜமானே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரையா. பரிசுத்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டன் பேட்டில் இருக்கிற ரவுடிங்களை தேவன் சந்திக்கும்படியாக, வேசித்தனத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படியாக, எல்லா ரத்த சிந்துதலை அன்றைய கலவரங்களை அன்றைக்கு தாவி எல்லா விதமான அசுத்தாமுடைய கிரியைகளை தேவன் செயலுக்கு பண்ணும்படியாக ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற பலவான ஆண்டவராக இயேசு நாமத்தில் காட்டன் பேட்டில் இருக்கிற பலவான கட்டுகிறோம் என்று சொல்லி அன்று அங்கே இருக்கிற கட்டுண்ட ஜனங்கள் எல்லாரையும் விடுவீங்க. நீரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல சுபாஷ் நகர் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சுபாஷ் நகர் வார்டில் காணப்படுகிற வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத அன்றே மக்கள் ரட்சிக்கப்பட்டு நீரே தேவன் என்று அறியும்படியாக இருளிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, அசுத்தாவுடைய கிரியைகளை, அன்றைய கஞ்சாவில், ட்ரக்ஸில், மதுபானத்தில், வேசித்தனத்தில், சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காந்தி நகர் ஆண்டவரே கர்த்தாவே அன்று அசம்பிளி தொகுதியில் இருக்கிற ஏறக்குறைய அன்பான 3 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் மனுஷனால் ஆகாது அன்று உம்மால் ஆகும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே நீங்க கிரியை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கோரைகள் தீப்பவரே. சேர்ந்து கரங்களை தட்டி கூட இருப்பவரே, என் கோரைகள் தீப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே,
கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அமே கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, ஆமென், பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, ஜெயமே உம்பரமா, ஜெயமே உம்பரமா, ஜபமே உந்தயமா, எங்கள் ஜபமே உந்த, ஆமென் ஆமென், பரிசுத்த ஆவியே, லோவே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, ஆமென், கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதனே, அச்சாரமானவரே, ஆமென் ஆமென், அபிஷேகநாதனே, அச்சாரமானவரே, மீட்பு நாளுக்கென்று, ஆமென், மீட்பு நாளுக்கென்று, முத்திரையானவர், ஆமென், எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, ஆமென், குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, ஆமென், விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதுகிறே, சத்தியம் போதுகிறே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையா, இந்த வாலிப பிள்ளைகளா வாயை திறந்து பாடுங்களேன், இருப்பவரே, ஆமென், குறைகள் தீர்ப்பவரே, ஆமென், கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அயல்மொழி பேசுகிறோம், அதிசய காணுகிறோம், ஆமென், அயல்மொழி பேசுகிறோம், அதிசய காணுகிறோம், வரங்கள் பெருகிறோம், வரங்கள் பெருகிறோம், வளமாய் வாழுகிறோம், நாங்கள் வளமாய் வாழுகிறோம்,
Ora balama reba dira balama. Ori ande reba raba shaba raba lama. Ori ande reba lama dira balama seka raba dira balama. Ori ande reba lama dira be shandriya raba lama. Ora balama ka raba ori ande reba lama. மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே, பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓரா பானாமா ஷாகா ராபானாமா, எல்லா நடவடிக்கைகள் நீங்கி போகட்டும், நன்மைகள் உடைக்கப்படட்டும், அற்புதம் இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய குறைகளை நான் நிறைவாக்கும், துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும், பலவீனத்துல பலனை கட்டளையிடும். ஆண்டவரே நாம மகிமை வள விடுதலையின் கரம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் தொடர்படியாக ரேபாலாமா ஓரா பாலாமா ஷபா ராபா லாமாக்கா ஓரா பாலாமா தீரா பாலாமா ஓரி அந்த ஓரா ராபா தீரா பாலாமா ஓரி அந்த ஓரா தீரா பாலாமா சேகா ஓரி அந்த ஓரா பாலாமா தீரா பாலாமா ஓரா பாபா மாக்கா ராபா பாபா ஷபா ராபாலாமா. மகிமை இறங்குவதற்காக, பிரசன்னம் இறங்குவதற்காக, வல்லமை இறங்குவதற்காக, அக்கினி இறங்குவதற்காக ஏசாயா நாம தொட்டது போல இயேசு நாமத்தில் ஒவ்வொருத்தரும் தொடர்பிலாக பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்புவதாக. ரபா ஷபா ரபாலாமா ஓ ரபாலாமா கா ரபா தி ரபாலாமா ஓ ரபாலாமா தி ரபாலாமா ஷபா ரபாலாமா ஓரி அந்த வேகா ரபா தி ரபாலாமா ஓரி அந்த வேகா ரபோ தி ரபாலாமா ஓ ரபா சந்தரியால ரபாலாமா ஓரி அந்த வேகா ரபா தி ரபாலாமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையான வேளையிலே தேவ சமூகத்தில் வந்த சிறியோர்ல இருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் ஆண்டவரே பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா நீர் தொட்டு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குனதுக்காக, அவருடைய பலவீனத்தில் பலனை கட்டளிட்டதுக்காக, அவருடைய தேவைகளை சந்தித்ததுக்காக, அவருடைய கர்ப்பங்களை திறந்ததுக்காக, அற்புதங்களை செய்ததுக்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக, பிசாசை வெட்கப்படுத்தினதுக்காக, உம்முடைய ஜனங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினதுக்காக, அவங்க நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கு அதிகமா செய்ததுக்காக நன்றி என்று சொல்லி ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா மீதியா இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே இந்த 11 நாள் மாத்திரமல்ல, இந்த 30 நாட்களுக்கு முழங்கால் ஜெபத்தில் மீதி இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்கன்னு வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 12:23 நீ ஜெபிக்கலைன்னா பாவம் என்று வேதம் சொல்லுது. லூக்கா 21:36 சொல்லுது, அவர் வரும்போது அவரை சந்திக்க நீங்க ஜெபித்து ஆயத்தமா இருங்க என்று சொல்லி. அன்பானுள்ளே நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்துக்கு செவி சாய்க்காதவனுடைய ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லி. ஆகியால் ஆண்டவரே எங்கள் ஜனங்க இன்னும் யாரெல்லாம் ஆண்டு, ஏன்னா நம்மளோட வாஞ்சையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், எரியறவங்களோடு சேர்ந்து எரிஞ்சாங்கன்னா இவங்க எல்லாம் இன்னும் அதிகமாக பற்றி எறிவாங்க. மங்கி போனவங்களோடு போய் சேர்ந்தா சாம்பல் ஆகிடுவாங்க. ஆகியால் சாம்பல் ஆகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் எரியறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் இந்த யாரெல்லாம் வர வாய்ப்பு இருந்தும் வராது இருக்கிறாங்களோ, அந்த சரீர பலவீனத்து நிமித்தமாக வராது இருக்கலாம், ஒருவனை வேலை நிமித்தமாக வராது இருக்கலாம், குடும்பத்தில் எல்லா அனுகூலம் இருந்தும், குடும்பத்தில் எல்லா வாய்ப்பு இருந்தும் வராது இருக்கிற அந்த ஜனங்களை நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லுவார்கள். நீங்கள் கேட்கலாம், எல்லாம் வந்து இப்போ வந்தவங்களுக்கே இடம் உக்காரதுக்கு இல்லை, இன்னும் எங்கே வந்து ரோட்டில் உக்காரலாம், பரவாயில்லை. அல்லேலூயா. நினிவே மக்கள், நீங்கள் யோனா 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, ராஜாலேருந்து மிருக வரைக்கும் என்ன பண்ணிச்சான், உபவாசம் பண்ணி அந்த தேசம் அழியாதபடி ஜெபித்தார்களாம். ஆகிய நம்முடைய ஜெபம், நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை அன்றே எங்கள் பட்டணம், எங்கள் மாநிலம், எங்கள் தேசம் அறிய வேண்டும். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. ஆகியால் வராத எல்லா மக்களுக்காக ஆண்டவரே பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லா விசுவாசிங்க உங்கள் எல்லையில் வீடுகளில் இருக்கிற தயவுசெய்து இந்த 30 நாள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். எங்கள் வேண்டுதல் என்னன்னா, தயவு செஞ்சு செத்தா கல்றை, நான் சொல்கிறேன், எந்த கல்றையில் போச்சாலும் பரவாயில்லைங்க. அல்லேலூயா. நீ முஸ்லீம் கல்றையில் போச்சாலும் சரி, இந்து கல்றையில் போச்சாலும் சரி, கிறிஸ்துவ கல்றையில் போச்சாலும் சரி, அல்லேலூயா.
ரட்சிக்கப்படாத அவனை எந்த கல்லறையில் போச்சா என்ன? அவன் தான் ரட்சிக்கப்படாத செத்து பாதாளத்துக்கு போகிறானே. நமக்கு வெறிய யோசனை எல்லாம் ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ, தன்மான பிரச்சனை. ஆத்மா பரலோகத்துக்கு போகிறத குறித்து கவலையே இல்லை. நம்ம அட்சின் சாவரும். கூட்டுன்னு வாங்க புருஷனை, உன் பொண்டாட்டியை கூட்டுன்னு வா, உன் மனைவியை கூட்டுன்னு வா, உன் பிள்ளைங்களை கூட்டுன்னு வா, உன் கணவனை கூட்டுன்னு வா. ஏன் 2 லாங்குவேஜ் சொன்ன? ஒன்று லோக்கல் லாங்குவேஜ், இன்னொன்று சுத்தமான லாங்குவேஜ். பொண்டாட்டி ஒன்று, மனைவி ஒன்று. என்னங்க? புருஷன் ஒன்று, கணவன் ஒன்று. அல்லேலூயா. ஒன்று லோக்கல் தமிழ், இன்னொன்று சுத்தமான தமிழ். எப்படியாவது உங்களுக்கு புரியட்டோன்றதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு வந்துட்டு ரட்சிக்கப்படவே இல்லைங்க, அவனுக்கு ஏசாமி என்னன்னு தெரியல. இன்னைக்கு கள்ள உபதேசம் பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை எதன் மேல் ஆதாரப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டி இட் பேஸ்ட் ஆன் வாட்? எதன் மேல ஆதாரப்பட்டிருக்குது? அது யாரோ ஒருத்தர் வாய் திறக்குறீங்க, அது சத்தமா திறந்து சொல்லுங்களேன். வார்த்தை மேல. சரி, வண்டர்ஃபுல். அப்புறம் உயிர்த்தெழுதலின் மேல தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையே. எதன் மேல? இப்பெல்லாம் நம்ம வர்றது எதுக்காக? எதுக்காக வராங்க சொல்லுங்க? செத்தா என்னங்க? உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போவோம். கேரண்டியா? கன்ஃபார்மா? 100%? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அமிதாப் பச்சன் மாதிரி லக் கருதும் கே அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. என்னங்க ஏன் கன்ஃபார்மாக கேட்குறேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ பிதா ஆகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. என்ன சாட்சி சொல்றாங்க? அப்போஸ்தலர் 2:31-32 வாசிச்சிங்கன்னா நாங்க சாட்சி. அப்போஸ்தலர் நீங்க பாருங்க தைரியமா சாட்சி கொடுக்குறாங்க. நீங்க 1 கொரிந்தியர் 15:3-5 வசனம் வாசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, இயேசு பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். சுவிசேஷம் என்னங்க? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. Gospel means Jesus died, buried and resurrected. Hallelujah. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இப்போ எங்க இருக்கிறாருங்க? எங்க இருக்கிறாருங்க? எபிரியர் 7:25 சொல்லுது, பிதாவின் வலதுபுறத்தில். சும்மா இல்லை, உன்னை போல என்ன போல நம்ம ஒரவர் ஜபிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். 2023 வருஷமாக பிதாவினுடைய வலதுபுறத்தில் உக்காந்துட்டு ரத்தத்தை காட்டி கொண்டு என் பிள்ளைய அழிக்காத இருன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருஷங்க? 2023 வருஷமா நாம் அழியாதபடி, தேசம் அழியாதபடி, ஜனங்க அழியாதபடிக்கு எப்பெல்லாம் தேவன் தேசத்தை தண்டிக்கணும், ஜாதிகளை ஜனங்களை தண்டிக்கணும்ன்றாரோ அப்போ இந்த ரத்தம் முன்ன போகிறது. நான் சிந்தின ரத்தம் வீணாக கூடாது. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். இவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுங்க, பரலோகத்தை விட்டு பூமிக்கு போய் அவன் செஞ்ச எல்லா தப்பையும் நான் என் மேலே ஏற்றுக்கொண்டு அவனை விடுதலாகிறதுக்கு தாங்க நான் பலியானேன். அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உனக்காக எனக்காக பலியா அவர் தாங்க. அவர் பரலோகத்திலேருந்தே வந்தார். ஏசு சொன்னா, நான் இதுக்காகவே என்ன செய்யப்பட்டேன்? அனுப்பப்பட்டேன். அல்லேலூயா. ஏசு இதுக்காகவே நமக்காகவே மரிக்க வந்தாருங்க. ஆகையால அவர் மரித்த தேவன் இல்லை. 2023 வருஷமா பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்ம கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு கடந்த 3 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். என்னங்க? லூக்கா 8:31 பிசாசே பாதாளத்துக்கு என்னை போக விடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுச்சு. பேய் சொல்லுது எனக்கு பாதாளம் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த பாதாளம் யாருக்காக ஆயத்தப்படுத்துதுன்னா சாத்தானுக்கோ அவனுடைய கீழ்ப்படியாமையினுடைய தூதனுக்கு. அவனுக்கே அங்கே போறதுக்கு என்ன இல்லைங்க, இஷ்டம் இல்லை. ஏன் அங்கே இஷ்டம் இல்லைன்னா மார்க் 8 சொல்லப்படுது 48 அங்கே புழுக்கள் சாகாமலும் நெருப்பு அவையாம இருக்குதான்.
புழு சாவுறது இல்லையா பாதாளத்தில், நெருப்பு அவையாத இருக்குதான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் லூக்கா 16:22-23 வாசிச்சு பாருங்க. அது வேதனை உள்ள இடமா. எப்படியாப்பட்ட இடங்க? சந்தோஷமான இடம் இல்லை, நரகம். அந்த நரகத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிதான் 2023 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்து நமக்காக என்ன பண்ணாருங்க? நம்ம பாவத்தெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு தான் பலியாகி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேர் செத்த இயேசுவை ஆராதிக்கிறீங்க? தெரியாது சொல்லிட்டார், விட்டுருங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் செத்த இயேசுவை, ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வரைக்கும் என்னங்க, குட் ஃப்ரைடே வரைக்கும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? 40 நாட்கள் ஏசாமி பாட நினைக்குவாங்க. அந்த 40 நாளும் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, கறி சோறு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, என்னங்க வேசித்தனம் பண்ண மாட்டான், திருட மாட்டான், ரொம்ப சாச்சாவா இருப்பான். ஏசாமி உயிர் தெழுந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஈஸ்டர் அன்னைக்கு என்ன ஆயிடும் சொல்லுங்க? என்ன ஆயிடுங்க? பேர் கிறிஸ்துவ சர்ச்சுங்களெல்லாம் இந்த சிலுவையில் இருக்கிற ஏசாமி என்ன ஆயிடுவாருங்க சொல்லுங்களேன்? அங்கிருந்து காணாத போயிடுவாரு. வெறிய சிலுவை இருக்கும், அங்க சொரூபம் ஏன் சொல்லுங்க? உயிரோடு. ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த வாரம் போய் பாருங்க, மறுபடியும் அங்க தொகைனுக்குவாரு. ஆமாங்க, அங்கே மறுபடியும் அடுத்த வாரம் கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? பேர் கிறிஸ்துவ சபைகள் அப்படி செய்யறாங்க. நீங்க வேணா போய் பாருங்க. அங்க மறுபடியும் அடுத்த வாரம் வந்து அந்த பரதாபமான முகத்தை போட்டுக்கின்னு வேதனையோடு முள்முடியை வச்சுக்கின்னு அவர் துக்கமாக இருக்கிறது போல ஆண்டவர் பிரியமான தேவ ஜனமே சூரியனை காட்டிலும் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 1:1-15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவர் திரும்பி பார்த்தாராம். 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவரை நான் கண்டேன். அவர் மனுஷகுமாரனை போல இருந்தது. அல்லேலூயா. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுங்க? சூரியனை போல பிரகாசமா இருந்தது. அவரை பார்த்த உடனே அவருக்கு முன்னால என்ன ஆனங்க? செத்தவனை போல விழுந்தேன். இயேசு சொன்னார், நான் மரித்தேன். 18ஆம் வசனம் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னார், இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31-33 அதுதான் சொல்லுது, இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்ல, சத்தியத்தை சொல்றேன். நீ வந்து கல்றக்காக கவலைப்படுறிய, அதுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆத்மாவுக்காக நீ என்ன பண்ணல? மண்ணில் எடுக்கப்பட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் போய் பாருங்க. எங்க அம்மா செத்துட்டாங்க. அவங்க கல்றை கட்டணும்னு கல்றைக்கு போனேன். கல்றைக்காரங்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? அவன் சொன்ன ஒரு 6 மாதம் ஆயிருக்கும் பிரதர், நவம்பர் 17ஆம் தேதி செத்துட்டாங்கோ அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, பாஸ்டர் இன்னும் ஒரு 3-4 மாதம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் கல்றை கட்டலான்னா. நான் கேட்டேன், ஏன்னா இன்னும் பாடி டீஹைட்ரேஷன் ஆயிருக்காது, இன்னும் சரியா என்ன ஆயிருக்காதுங்க, சரீரம் என்ன ஆயிருக்காதுங்க, மண்ணுக்கு இறையா போயிருக்காது, அரைங்குறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் விட்டு போனேன். வெறிய என்ன இருந்தது தெரியுமா? எலும்பு வடு தான் இருந்தது, சதை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, யோவான் 5 நீங்க 28 வாசிச்சு பாருங்க. மனுஷகுமாரன் வரும்போது கல்லறையில் இருக்கிறவன் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்குவானா? யார் கேட்கறதுங்க? எலும்புங்கெல்லாம் கேட்குங்க. எசேக்கியேல் 37 சொல்லுது, பிரியமானுலே நீ பேசு, எலும்பெல்லாம் என்ன ஆகும்? உயிர் அடையும். அல்லேலூயா. ஆகையால இப்போ குடிக்காரனை போய் நான் உன்னை விதைக்கிறேன், உன்னை புதைக்கிறேன்னு என்ன சொல்ல முடியும்? இவன் ரட்சிக்கப்படலைங்க, அவன் ஒரு அந்நியன். அவனை கொண்டு போய் என்னன்னு நீ புதைக்கிற நான் கேட்குறேன். அதனால் தயவு செஞ்சு உன் வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் ஆலயத்துக்கு கூட்டின்னு வா. பாருங்க, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா விலையேற பெற்ற. இந்த கறி இங்கே கொஞ்சம் அறுத்துட்டா மறுபடியும் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம், ஆனால் ஆத்மாவை எடுத்துட்டு பாருங்க.
எடுத்துருங்க ஆத்மாவை. உயிர் இருக்குமா? எது முக்கியம்? அப்போ நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிற? உண்மையாக கவலைப்படுறியா? அப்படி கவலைப்பட்டு தான் உன் வீட்டில் இருக்கிறவனை எப்போவோ கூட்டணும் வந்துட்டுருக்குவ சர்ச்சுக்கு. எப்போவோ உன் ஜனங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில் தயவு செய்து அவங்க எல்லாம் வர, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறது 30 நாள். என்னங்க, நம்ம பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக, நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆகிய நம்முடைய ஜெபம் ஆனால் ஒன்றுங்க, அன்பானில் ஒன்றும் வீண் போவாது. நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் பதில் தருவார். ஆகிய இன்னும் வராத இந்த மக்கள் எல்லாம் வர, நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம், இன்னும் யாரெல்லாம் சோம்பேறிங்களா, தேவன் அறியாத கடின இறுதியத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் தேவன் கொண்டு வரும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அன்றே எங்களுக்கு மழை தேவை. எந்த இடத்துல தேவைன்னா, விவசாயம் செய்யப்படுகிற நிலங்களுக்கு மழை தேவை, தண்ணீர் மின்சாரத்துக்கு தேவை, குடிக்கிறதுக்கு தேவை. இல்லைன்னா விலைவாசியெல்லாம் ஏறிடும், அப்புறம் பஞ்சம் வந்துடும், சோத்து வெலை ஜாஸ்தி ஆகிடும். அல்லேலூயா. ஆகிய இந்த 30 நாளும் கூட்டம் முடிந்து எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்து நிம்மதியாக தூங்குற வரைக்கும் மழை வராமல் ராத்திரி எல்லாம் வரட்டும். இல்லையா, காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் கூட வரட்டும். ஆனால் அந்த 7லேருந்து 8 மாத்திரம் கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயற்கை நமக்கு அனுகூலமாக மாற்றி தர நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட அப்போஸ்தலருக்கு எழுதினதான நிருபம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒரே ஒருத்தர் வாசி, தமிழில் வாசிமா. நடு ராத்திரியில் பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி, கவனமாக கேளுங்க, முதல் என்ன பண்ணாங்களாங்க? நடு ராத்திரியில் முதல் ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கம்மா? தேவனை துதித்தார்கள். மூணாவது என்ன பண்ணாங்க? பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அது கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுங்கெல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபை 3 காரியத்தை ஒழுங்கா செய்யணும். எதை செய்யணுங்க? இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 6 காரியம் சொல்லப்படுகிறது. எவ்வளோ காரியங்க? முதல் அவங்க என்ன செய்தாங்களா? ஜெபம் பண்ணினார்கள். ரெண்டாவதாக தேவனை துதித்தார்கள். மூணாவதாக பாடினார்கள். அல்லேலூயா. இந்த 3 சபை செய்த உடனே, அதாவது பவுலும் ஷீலா சிறையில் ஜெயிலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னங்க, அங்கே அவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே என்ன ஆச்சா? சடுதியிலே பூமி அதிர்ச்சி உண்டானது. அல்லேலூயா. எப்போ நடந்துச்சுங்க? ஜெபம், துதி, பாடலுக்கு முன்னாலேயா இல்லை பின்னாலேயா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? முன்னாலேயா பின்னாலேயா? நம்ம செய்ய வேண்டியது ஜெபம், துதி, பாடல். நம்ம செய்து முடிக்கும் போது கண்டிப்பா தேவன் அசையாதது அசைப்பாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ரெண்டாவது வேதம் சொல்லுது, வாசல்கள்லாம் திறக்கப்பட்டதாம். அல்லேலூயா. முதல் அசையாததெல்லாம் என்னாச்சுங்க? அசைந்தது. நீ ஒன்றும் கவலையப்படாத, மாறவே மாட்டேன்றான, நீ ஒன்றும் கவலைப்பட, ஜெபம் பண்ணு, அசைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஜெபிக்க போனோம். அவங்களுக்கு அவர் நல்ல வசதி, நல்ல கர்த்தர் ஆசீர்வாதமாக கோடிக்கணக்காக அவங்களுக்கு கர்த்தர் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. நல்ல வசதியானவர். அவருக்கு திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் ஆன உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தர் அவளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவரோடு பேசும்போது அவர் சொன்னார், தேவன்
என்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, அவருடைய கோபாக்குனியும் என் மேலே வரல, அவருடைய கிருபையும் என்னை விட்டு எடுக்கலை, மத்தியிலே என்னை கொண்டு வந்து வச்சிட்டாரு. அப்படின்னா என்னை முற்றிலும் அழிக்கலை, முற்றிலுமாக கிருபை என்னை விட்டு எடுக்கலை. நான் குணப்படுறதுக்கு தேவன் ஒரு சான்ஸை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற புரியுதுங்களா? நியாய தீர்ப்பு அவருக்கு வந்துடுச்சுங்க. வந்த உடனே போயிட்டு இருக்கிறாரு, சுயநலம் இல்லாமல். அவங்க இருக்கிறது அப்பா அம்மா பெங்களூர், அவங்க இருக்கிறது வைசாக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதமாக அது சொல்லும்போது சொல்கிறார், இன்னைக்கு நியாய தீர்ப்பும் வரல, கிருபையும் எடுக்கலை, மத்தியில் கர்த்தர் வைத்தார். அப்படின்னா நான் திருந்துறதுக்கு, தேவன் பக்கமாக வர்றதுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அன்பான தேவ சனமே, நம்ம ஜெபிச்சா அசையாதது கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. அசைப்பாரா, அசைக்க மாட்டாரா? நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் ஆகுங்க. ரெண்டாவது சொல்லுது, வாசலுங்க திறந்துச்சான். அல்லேலூயா. மனுஷன் திறக்கலைங்க, ஜெபம், துதி, பாடல் வாசலை திறந்துடுச்சு. அல்லேலூயா. மூணாவது, எல்லா கட்டுகளும் அவன் கையில் கட்டி வச்சிருந்த கட்டுங்கள்லாம் தானாக கலண்டு விழுந்தது. அப்போ இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை, எத்தனை வாழ்க்கையை எங்கெல்லாம் பிசாசு இப்போ நம்ம ஜெபித்தோம், அன்பான வார்டுகளில், எல்லைகளில், பகுதிகளில் கட்டுண்ட எல்லா கட்டுகளை இயேசு நாமத்தில் அவுக்கப்படும். வாசல்கள் திறக்கப்படும், அசையாத எல்லாம் அசைக்கப்படும். ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு வரும்போது சொல்லுவா, இதோ உன் ஜபத்தின் பலன், நீ ஜெபித்த, நான் கேட்ட, நான் பதில் தந்த, இதோ நீ விதைத்த என்னங்க விதை, நீ சிந்தின கண்ணீர், நீ கேட்டதான ஆத்மா அப்படின்னு சொல்லு. ஒரு நாள் பரலோகத்தில் கண்டிப்பாக தேவன் பதில் கொடுப்பார். அதை இந்த பூமியிலையும் காண்பாய், அங்கேயும் காண்பாய். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் சில சபைகளுக்கு என்ன கூப்பிடுவாங்க, பிரியமால. அப்போ அங்கே போனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த சத்தத்தை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து என்ன கேட்பாங்க, நீங்கள் ஒரு மெலிசா ஒரு பேகை மாட்டிக்கின்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்தீங்களா, ரோட்டில் கத்துனீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் சொல்லுமா. அப்படின்னா நீங்கள் சொன்ன சத்தியத்தை கேட்டு இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் இருக்கிறேன். எப்போங்க? 35 வருஷத்துக்கு முன்னால், 38 வருஷத்துக்கு முன்னால். அப்போ விதைச்ச விதைங்கள்லாம் இப்போ மரமாக நின்றுட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் ஒரு நாள் என்ன ஆகாதங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ ஜெபித்து துதித்து கர்த்தரை பாடினா, காது கேட்கலைங்க, நீ ஜெபித்து துதித்து பாடினா அசையாததெல்லாம் அசைக்கப்படும், திறக்காததெல்லாம் திறக்கப்படும், எல்லா கட்டுகள் கலண்டு விழ இயேசு நாமத்தில். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கரங்களை தட்டி, அன்று எங்களோடு பேசுனதுக்காய் நன்றி. எல்லா கட்டுகளை நீங்கள் உடைத்ததுக்காக, அன்று வாசல்களை திறந்ததுக்காக, அசையாத எல்லாவற்றையும் அசைத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி 2 கரங்களை உற்சாகமாக தட்டி எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி, அப்படியே செய்ததுக்காக நன்றி. வந்த சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் பேரு பேரா தொட்டு ஆசீர்வதியும். அவளுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நம்முடைய வல்லமை விளங்க பண்ணினதுக்காக நன்றி. தொடர்ந்து நாளைக்கு வரத்தினை பெற்ற இன்னும் ஏராளமான மக்களை கொண்டு வாங்க. வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தியும். நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத கரம், சமூகம், பாதுகாப்பு, பிரசன்னம், வழிநடத்துதல், ஆலோசனை கூட இருந்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்போ, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், வசனத்தை கேட்டு ஜெபித்து பங்கு பெற்ற எல்லா பரிசுத்தவான்களோடு இயேசு வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்